உங்கள் வாழ்க்கையில் யார் எந்த நன்மை செஞ்சாலும் அதை மறந்துடாதீங்க, அதை வேல்யூ பண்ணுங்கள். அதை சாதாரணமாக எடுத்துடாதீங்க. அது எந்த அளவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னா, சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா அடுத்து அவங்க நன்மை செய்யலைன்னா உங்களுக்கு அவங்க மேலே எரிச்சல் வரும், கோவம் வரும். இது பிசாசுடைய தந்திரம். இது வரவே கூடாது. அவங்க மேலே இருக்கிற அன்பு மாறவே கூடாது. அப்போது அவங்க நமக்கு செஞ்சதை மறந்துட்டோன்னு அர்த்தம். கையை தட்டி எத்தனை புரியுது? செஞ்சதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோவம் வராது. சரி, இன்றைக்கி சூழ்நிலை முடியலை, செய்யலை, பரவாயில்ல, ஆனாலும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உண்மையாக இருக்கணும். ஹார்ட்டில், வாயில் சொல்லிடலாம், ஹார்ட்டில் இருக்கணும். தேவனுக்கு இருதயம் தான் முக்கியம், வாயில் பேசுகிறது இல்லை. இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது. ஓகே, அதனால் யார் நன்மை செஞ்சாலும் எப்பவும் அதை வேல்யூ பண்ணணும், மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. மறுபடியும் ஒரு பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணலேன்னு 4 பேர்கிட்ட புரளி பேசக்கூடாது, கதையாக விடக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஓகே.